ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி 3, இது நல்லா வதங்கட்டும். பன்னீரில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கிடும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு முந்திரி பருப்பு நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊறின பன்னீரை டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண பன்னீரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கஸ்தூரி மேத்தி கை நிறைய போட்டால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ